சின்ன ஒரு இந்த இரிகேஷன் சிஸ்டம் சின்ன டெவலப் பண்ணியிருக்கிறேன். அதாவது பைலைன் எடுத்து தண்ணியின் அளவு போகிற அளவை வந்து கூட்டியிருக்கிறேன். இதுதான் அந்த இது. வாங்க ஸ்டார்ட் பண்ணுறேன். பைப்பில் பூட்டி இதை திறக்கிறேன். சரியா, தண்ணி போய் கொண்டிருக்கு. இந்த தண்ணி அப்படியே போய் இந்த லைனில் நான் ரெண்டாக உடைக்கிறேன். நேராகவும் பைப் போகுது. இங்கேருந்து பைலைன் ஒன்று எடுத்து இவர் நேராக போகிறாரு. இதில் நான் திரும்ப ரெண்டு எடுத்திருக்கேன். இங்கேருந்து இந்த ஒரு பாத்திக்கு போகிறாரு. அப்படியே இங்கேருந்து அப்படியே இங்கே போகிறாரு. இங்கே பாருங்கள், இந்த இதில் வர்றது முதலை விட இதில் ஸ்பீட் கூடியாது. நீங்கள் முதல்ல இந்த பழைய வீடியோ பார்த்தா ஸ்பீட் உங்களுக்கு தெரியும். அதை விட இதில் ஸ்பீட் வந்து பயங்கர கூடியாக இருக்குது. பயங்கர ஒரு ஸ்பீடாக வந்து போட்டிருக்கணும். தண்ணியின் அளவு ஸ்பீடாக போய் கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்கள், என்ன சொன்னால் இந்த ஒழுங்கான இது அவுட்புட் வராது. என்ன சொன்னால் இந்த பைப்பில் இந்த வார வந்து ப்ரெஷர் வந்து ஹோஸ் ஸ்பீட் வந்து காணாது. அதுதான் இந்த ஸ்லோவாக வந்து கொண்டிருக்கு. இதை நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒரே இது ரெண்டுக்கும் போகிற மாதிரி பார்த்தீங்களா, ரெண்டு சாடிக்கும் தண்ணி ஒரே நேரத்தில் போயிடும். இது வந்து ஸ்ப்ரே பண்ணுற ஸ்கீம். நாங்கள் ஸ்ப்ரே அடித்து கொண்டிருக்காரு இவர் பொன்னாங்கானி. இது தண்ணி வருது, அந்த பூமாய் வராமல் ஒழுகுதுன்னு நான் சொன்ன மாதிரி ஸ்பீட் காணாது. இது தண்ணி நிரம்பிட்டு இவருக்கு போய் கொண்டிருக்காரு. இவர் ஸ்ப்ரே பண்ணி கொண்டிருக்கார். அப்படியே கொண்டிருக்க அடிச்சு கொண்டிருக்க. இது அப்படியே போய் இது ஒரு லைனில் வந்த இது மெட்டல் லைன். இதில் நான் என்கேப் போட்டு தண்ணி வரதை நிப்பாடி இருக்கிறேன். இதுக்கு தண்ணி போய் கொண்டிருக்கு. தண்ணி போய் கொண்டிருக்கு பாருங்கள். தண்ணியின் ஸ்பீட் கூட இந்த வயரில் அளவு வந்து இதோட கொஞ்சமாக இருக்கிறதால அவுட்புட் வந்து ஸ்பீடாக இருக்குது. விளங்குதா உங்களுக்கு? அப்படியே இங்கேருந்து இன்னொரு லைன் எடுத்துருக்கேன். அதுதான் இங்கே வந்து இருக்கணும் பாருங்கள். இவருக்கும் ஸ்பீட்டாக எல்லா இடமும் நனைஞ்சிருக்கு. தண்ணி ஊறி போய் எல்லா பக்கமும் நனைஞ்சிருக்கு. அது பாருங்கள், நிறைய உரம் போட்டிருக்கேன். சாப்பிட்ட இலைகள், வெட்டின மரக்கறி, அதுகளை தான் உரமாக போட்டிருக்கேன். அப்படியே பாருங்கள், பூசணிக்காய் அப்படியே இந்த இதால் வந்து பூசணிக்காய் வளர்ந்து இருக்க போகுது. இதுதான் ரூஃப்டாப்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிற கார்டன்.